முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் தமிழ்நாட்டின் எதிர்கால வளர்ச்சியை நோக்கமாகக் கொண்டு 436 முக்கிய திட்டங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். விவசாயிகள் மேம்பாடு, பெண்கள் முன்னேற்றம் மற்றும் பொருளாதார அதிகாரமளித்தல், இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாடு, மீனவர்கள் நலன் மற்றும் வாழ்வாதார பாதுகாப்பு, லஞ்சம் மற்றும் ஊழலற்ற நிர்வாகம், போதையில்லா தமிழகம் உருவாக்குதல், கல்வி, சுகாதாரம் மற்றும் தொழில் வளர்ச்சிக்கான தொலைநோக்கு திட்டங்கள் என்றும் வெற்றி தமிழகம் அமைச்சரவை கூட்டத்தில் 436 திட்டங்கள் முன்வைப்பு. அனைத்து துறைகளும் எந்த இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பது குறித்து முதலமைச்சர் தெளிவான வழிகாட்டுதலை வழங்கியுள்ளார். ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனி வளர்ச்சி இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. கடந்த சில ஆண்டுகளில் கஞ்சா, குட்கா, மெத்தாம்பெட்டமின், சூடோபெட்ரின், சிந்தெட்டிக் போதைப்பொருட்கள் உள்ளிட்டவற்றின் புழக்கம் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், இவற்றை முற்றிலுமாக ஒழிக்கும் வகையில் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார்.